செப்டம்பர் 14 திருச்சிலுவையின் மகிமை விழா. முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோயிசனுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாடும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோயிசனிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோயிசனிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடிய வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆகிய இன்று திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஜான் சுப்ரினோ என்ற இறையியலாளர்
கிறிஸ்துவின் சிலுவை கருத்தியல் அளவிலும் நடைமுறை அளவிலும் புதிய புரட்சிகரமான கடவுளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்கின்றார். கடவுள் என்றால் துன்பத்திற்கு அப்பாற்பட்டவர், இன்பமே வடிவமானவர் என்ற கருத்தை மாற்றி தன்னுடைய மக்களோடு ஐக்கியமாகி அவர்களுடைய துன்பத்தில் கடவுள் பங்கெடுக்கின்றார் என்ற செய்தியைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் சிலுவையை பற்றிய நம்முடைய பார்வை என்ன என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். 3 விதமான பார்வைகளை பார்க்கலாம். பார்வை 1, ரோமை அரசில் வல்லமைமிக்க பேச்சாளராகவும் மிகச்சிறந்த தத்துவ ஞானியாகவும் விளங்கியவர் சிசரோ. ஒரு முறை ரோமை அதிகாரிகள் முன்பாக சிலுவை என்பது ரோமை நாகரிகத்திற்கு எதிரானது, ரோமை குடிமக்களின் வாழ்விலிருந்து சிலுவை என்ற சொல்லே அகற்றப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று வாதாடினார். அவரை பொறுத்த அளவில் சிலுவை என்பது காட்டுமிராண்டித்தனமானது, மடமையின் அடையாளம், மனித ஞானத்திற்கும் நாகரிகத்திற்கும் எதிரானது. இதே சிந்தனை அன்று பெரும்பாலான கிரேக்கர்களிடமும் யூதர்களிடமும் காணப்பட்டது. இதை புனித பவுல் அடியார் சுட்டி காண்பிக்கிறார். சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருப்பதாக கூறுகிறார். 1 கொரிந்தியர் 1:23. இவர்கள் அனைவருமே சிலுவையை தவிர்க்க முயற்சி செய்தவர்கள். இன்றும் கூட பல கிறிஸ்தவர்களிடம் இதே சிந்தனை இருப்பதை மறக்க முடியாது. கிறிஸ்து வேண்டும், அவர் தரும் அருள் வளங்கள் வேண்டும், ஆனால் சிலுவை மட்டும் வேண்டாம் என்பது இப்படிப்பட்டவர்களின் எண்ணம். கழுத்திலே சிலுவை அணிந்தால் கூட வாழ்வில் துன்பங்கள் அதிகமாக வரும் என்று சொல்லி கழுத்தில் சிலுவை அணிவதை கூட தவிர்ப்பவர்கள் இவர்கள். பார்வை 2, தொடக்க கிறிஸ்தவர்கள் ரோமை ஆட்சியாளர்களால் மிகவும் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இந்த கொடூரம் ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க கான்ஸ்டன்டைன் என்ற அரசர் முன் வந்தார். இவ்வரசர் எதிரிகளுக்கு எதிராக படையெடுத்து செல்ல தன்னையே தயார்படுத்திக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கண்ட கனவில் தன்னுடைய படைக்கலன்களில் சிலுவை அடையாளத்தை பொறிக்கும்படியும் இச்சிலுவை அடையாளத்தால் அவர் வெற்றி பெறுவார் என்கிற செய்தியும் தரப்பட்டது. அவரும் அவ்வாறே செய்தார். வலிமைமிக்க படைக்கு எதிராக வெற்றி பெற்றார், கிறிஸ்தவராக மாறினார். கான்ஸ்டன்டைன் அரசரை பொறுத்த அளவில் சிலுவை என்பது வெற்றியின் சின்னம், எதிரிகளை மேற்கொள்வதற்கான வல்லமையான ஆயுதம். புனித பவுலடியாரும் சிலுவையின் அந்த தன்மையை சுட்டிக்காட்டுகிறார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதே சிலுவையில் வைத்து ஆணையடித்து அறவே ஒழித்து விட்டார் என்கிறார் கொலோசையர் 2:14. இன்றைய முதல் வாசகத்தின் மையச் செய்தியும் கூட அதுதான். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கும் மடமையாகவும் இருக்கும் சிலுவை அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கோ கடவுளின் வல்லமையாகவும் ஞானவுமாக இருப்பது சுட்டிக்காட்டுகிறார். அதாவது சிலுவை என்பது மீட்பின் கருவியாகவும் தீயோனையும் தீயவற்றையும் வெற்றி கொள்ளும் கருவியாகவும் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார். பார்வை 3, ஒரு சிறுவனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. வானமும் பூமியும் சந்திக்கும் இடத்தை பார்க்க வேண்டும் என்பதே அந்த ஆசை. தூரத்தில் வானமும் பூமியும் சந்திப்பது போல தெரிந்தது. அவ்விடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். ஆனால் வானமும் பூமியும் சந்திக்கும் இடத்தை அவனால் அடையவே முடியவில்லை. மிகவும் களைப்பும் சோர்வும் அடைந்த அச்சிறுவன் அவ்வழியாக வந்த பெரியவர் ஒருவரிடம் தனது நோக்கத்தை எடுத்துச் சொன்னான். அப்பெரியவர் அச்சிறுவனை அருகில் இருந்த ஆலயத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கிருந்த சிலுவையை சுட்டி காண்பித்து, வானமும் பூமியும் சந்திக்கும் இடத்தை தேடி நீ எங்கும் அலைய தேவையில்லை, இதோ இந்த சிலுவைதான் வானமும் பூமியும் சந்திக்கும் இடம், கடவுளும் மனிதரும் உறவாடும் இடம் என்றாராம். சிலுவை உறவின் அடையாளம். நம் ஆதிப்பெற்றோர் கடவுளின் கட்டளைக்கு எதிராக சென்ற நிகழ்வு இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையேயான உறவு முறையை சுட்டி காண்பிக்கிறது. அடுத்ததாக காயின் ஆபேலை கொன்ற நிகழ்வு மனிதர்களுக்கிடையேயான உறவு முறையை சுட்டி காண்பிக்கிறது. இந்த 2 உறவு முறிவுகளையும் தாம் சிலுவை சாவு வழியாக இயேசு சரிப்படுத்தினார். புனித பவுலடியார் இதை எபேசியர் 2:16 சுட்டி காண்பிக்கிறார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி
கடவுளோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்கிறார். இரு இனத்தவரையும் ஓருடலாக்குவது மனிதர்களுக்கிடையேயான உறவை சரிப்படுத்துவது சுட்டி காண்பிக்கிறது. கடவுளோடு ஒப்புரவாகுவது என்பது கடவுள் மனித உறவை சரிப்படுத்துவதை சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, உறவு சிக்கல்களும் உறவு முறிவுகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவரை அழைத்துவிட்டு தன்னை மட்டும் வாழ வைப்பது எப்படி என்று கற்றுத்தருகிற இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் பின்னணியில் சிலுவையின் மீதான நம் நம்பிக்கை நம்மை உறவின் இணைப்பாளர்களாக மாற்றட்டும். ஜெபம். இயேசுவே, உம் சிலுவை எமக்கு கடவுளின் வல்லமையையும் உறவு வாழ்வில் உயர்வையும் பெற்றுத் தருவதாக. ஆமென்.